மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் டிவி சரியா, அதான் செகண்ட் சேனல். இது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் பிசி பாரம், அது வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் டிவி, ஃபுல் ஆன் ஃபன்னி என்டர்டெயின்மெண்ட் சேனல். ஸோ டக்குன்னு போங்க, லிங்க் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் லெட்ஸ் மீட் தேர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் சில்வர் பட்டன் வீடியோ எப்போ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. Welcome to the show. What's up, BC Boram? Also, I'm Mr. F. Welcome back to my channel. So, நம்ம ராதிகா மேம் லீட் நினைச்சிருக்கோம் படம் தான் தாய் கிழவி. அதை நான் பார்த்துட்டேன், அதோட ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன். பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை நம்ம எஸ்கே அண்ணன் ஆக்டிங்கில் மட்டும் பட்டையை கிளப்பாமல் ப்ரொடியூசராகவும் வேற லெவலில் ஷைன் ஆகிறாரு. இந்த படம் இஸ் அ வெரி 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 எப்படி சொல்கிறதுனா ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. இந்த படம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்ல படம் வேணும்னு கேட்குறோம்ல. இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும்போது தயவுசெய்து தியேட்டரில் போய் பார்த்து அதை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் வரும். எப்போவுமே பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் மட்டும் போய் பார்க்காம இந்த மாதிரி தரமான படங்கள் வரும்போது தயவு செய்து அதை தியேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுங்கள். அதை ஒரு ப்ராடக்டை மட்டும் ஹிட் பண்ணாமல் அது மானிட்டைஸ், அதாவது காசாகவும் அது கன்வெர்ட் ஆனால் மட்டும்தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி படங்கள் நிறையா வரும். ஸோ அந்த வகையில் ப்ளீஸ் தியேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். தரமான படம், ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறது கான்ஃபிடண்ட்டாக சொல்லிவிட்டு இந்த ரிவ்யூ நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கதைக்களம் ரொம்ப சிம்பிள். பவுனு தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரர் பார்ட்டி இருக்காங்க. டெரர்னா டெரரு, அந்த மாதிரி ஒரு டெரர் ஆப்வியஸ்லி நம்ம ராதிகா மேம் தான். அவங்கள பார்த்தாலே ஊர் எல்லாம் செதறுது. சரியா, பார்த்தாலே செதறாங்க. செதறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசிக்கலாக ஊரில் இருக்க எல்லா ஆட்களுக்கும் வட்டிக்கு காசு தராங்க. ஆனால் அதை கலெக்ட் பண்ணும்போது அவங்க ரொம்ப கராராக இருக்காங்க. ரொம்ப கராராக இருக்காங்க. அதில் மனசாட்சியே இல்லாத மாதிரி இருக்காங்க. எந்த அளவு கரார்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீட்டுக்கு போய் கடன் வாங்க, ஐ மீன் லைக் கொடுத்த காசை வாங்க போகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஆள் கொடுக்கலன்னா அங்கே அவன் கையில் ஒரு குட்டி குழந்தை ஒரு சில்லற காசு வச்சுருந்தாலும் அதை பிடிக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவு கரார். சரிங்களா? ஸோ கருணையே கிடையாது. நான் காசு கொடுத்தேன், நீ எனக்கு திருப்பி தரணும்ல என்ன அப்படிங்கிற மாதிரி பிடிக்கிட்டு வர ஆள். ஸோ இப்படிலாம் பண்ணவும் அங்கே ஊரில் இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் விரக்தி ஆகிறாங்க. அதாவது ஆமாங்க, கஷ்டம் தாங்க வாங்கணும், அதுக்காக இப்படியா நீங்கள் பிடிங்க வாங்குவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே விரக்தி ஆகிறாங்க. நிறைய பேர் சாபம்லாம் விடுறாங்க. சரி, கண்டவங்களுக்குலாம் சாவது, இந்த கிழமைக்கு ஒரு சாவன் தொலைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சாப விடுவோம். சில பேர் சாமையெல்லாம் கும்பிட்டு இதுக்கு ஏதோ நாய் தொலைன்னு நினைக்கவும் அந்த நேரம் பார்த்து ராதிகா மேமுக்கு உடம்பு சரியாமல் போகுது. இது ட்ரெய்லரில் இருக்குதுங்க, சரியா, ஸ்பாயிலர்லாம் தரல. சரியா? ஸோ உடம்பு சரியாமல் போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த உடம்பு சரியாக போனதுக்கப்புறம் நடக்கிற காமெடி, கேஆஸ், இமோஷன், ட்ராமா, உமன் எம்பவர்மெண்ட் கான்டென்ட், இட் வாஸ் ஜஸ்ட் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். அப்படியே ஒரு பயங்கரமான கலவை அண்ட் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி ரிட்டன். நம்ம இயக்குனர் வந்து சிவகுமார் முருகேசன் சார். இவர் அடுத்து சேயோன் அப்படின்னு சொல்கிற நம்ம எஸ்கே அண்ணன் வச்சு பண்ணுறாரு ஆண்டவர் பேனரில். ஸோ நோ வண்டர் ஆண்டவர் வாஸ் இம்ப்ரெஸ்ட் வித் ஹிம். அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க். அதாவது செம்மையாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடி, ஃபன்னு, ஜாலி, சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் இமோஷனல் சீன்ஸ் வரும்போது ஒரே அடி அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணும். அப்படியே பட்டார்னு அடிக்கும். அது வந்து ஒரு மாதிரி பயங்கரமான இம்பேக்ட்டு. ஸோ காமெடி இருக்கிற இடத்துல குபின்னு சிரிக்க வைக்குது, இமோஷன் இருக்கிற இடத்துல வந்துட்டு பயங்கரமாக உடச்சி விடுது அண்ட் நம்மளை ஃபீல் பண்ண வைக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த உமன் எம்பவர்மெண்ட் டாபிக்ஸ் அது கடைசியில் அப்படியே வரும். சரியா? அதெல்லாம் வந்துட்டு இந்த வைக்கணுங்கிறதுக்காக வைக்கிறதோ, இல்லை ஃபோர்ஸ் பண்ணுறதோ, இல்லை ப்ரீச் பண்ணுறதோ, இல்லை நானும் உமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுகிறப்பாங்கிற மாதிரி இல்லாமல் அந்த சீனில் அவ்வளோ ஆர்கானிக்காக வந்து விழுகும் பாருங்க. அப்படியே சிலுத்துருச்சு. எனக்குலாம் கூஸ் பம்ப் ஸ்டஃப். ஸோ வெல் ரிட்டன், ஸோ வெல் எக்ஸிக்யூட்டட், லிட்ரல் கூஸ் பம்ப் ஸ்டஃப். அண்ட் டைலாக்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட டைலாக்ஸ் எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங். ஸ்கிரிப்டை வந்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம், அந்த அளவுக்கு வந்துட்டு அழகாக எழுதி அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் அவர்கள். அண்ட் ரிட்டனும் அவர் தான் நினைக்கிறேன். ஐ எம் நாட் ராங், ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங் சொல்கிறேன். பட் இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். ஸோ ஸ்க்ரீன் பிளே டாப் நாச், பியூட்டிஃபுல், லவ்ட் இட். அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ், அடேங்க அப்பா, ராதிகா மேம் பின்னிட்டாங்க. ராதிகா மேமோட மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்னு தெரியலங்க, மனுஷன் பிச்சுட்டாருங்க. பொதுவாக வந்து எனக்கு இது நோட்டீஸ் ஆகாது, ஆனால் இந்த வாட்டி கிளியராக நோட்டீஸ் ஆச்சு. ஒரு வயசானவங்க அப்படிங்கும் போது வந்துட்டு முகம் மட்டும் இல்லாமல் கை, அந்த இடுப்பு, அதெல்லாம் வந்துட்டு கூட வந்துட்டு அவ்வளோ மெனக்கிட்டு அந்த ஓல்டு இருக்கிற மாதிரி அந்த ஷ்ரிங்ஸ் மாதிரிலாம் இங்கே மேக்கப் இருக்கும். அந்த இடுப்பு வந்து அந்த கை இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வயசில் இருக்கிற ஒரு பாட்டிமா அப்படி தான் இருப்பாங்க. அது ஒரு மாதிரி டார்க்காக, கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க் டோனில். இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி மேட். அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் யாருன்னு எனக்கு தெரியல, பட் உண்மையிலே வந்து மிகப்பெரிய பாராட்டுகள். அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் அந்த மேக்கப் பார்ட். அண்ட் ராதிகா மேம் பர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டாங்க. அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் சும்மா அப்படி இருக்கும் ராதிகா மேம் பர்ஃபார்மன்ஸு. அதை தாண்டி நம்ம முனிஷ்காந்த் அண்ணன், நம்ம பாலசரவணன் அண்ணன், அப்புறம் நம்ம அருள்தாஸ் அண்ணன், நம்ம இளவரசர் சார், சிங்கம்புலி அண்ணன்,
எவ்ரிபடிஸ் பர்ஃபார்மன்ஸ். அந்த சின்ன பையன் ஒருத்தர் வருவான், இவங்க ரேச்சல் ரெபெக்கா அவர்கள், அவங்க பேர் 1 செகண்ட், ரேச்சல் ரெபெக்கா அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், ஜார்ஜ் மரியம் சார் அவர்கள், எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸ், சின்ன பையன் பர்ஃபார்மன்ஸ், அந்த மருமகள்கள் கேரக்டரில் வராங்க அவங்களோட எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸும் பிச்சுட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் நின்று பேசுது. அந்த ஒரு குடிகார மாதிரி ஒருத்தர் வருவார், அவராகட்டும், எவ்ரிபடி அங்கே நடிச்சிருக்கிற அத்தனை பேர் சைட் ஆர்டிஸ்ட் முதல் கொண்டு அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாக்டர், அந்த சைனீஸ் டாக்டர் ஒருத்தர் வராருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காப்புல. இட் வாஸ் பிரில்லியன்ட். பர்ஃபார்மன்ஸஸ் பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மூணாவது ஒரு கிராமத்து சைடில் தான் போகுது, ஆனால் கேமரா ஒர்க் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. சும்மா ஒரு வீடு, ஒரு நார்மல் ஒரு பழைய காலத்து வீடு, பழைய காலத்து ஸ்டைலில் கட்டின வீடு தான். அதில் அந்த பையன் டிவி பாட்டு இருக்கும்போது மேலே பார்ட்டி வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்ப்பான். அது ஒரு ஏரியல் ஷாட் வச்சதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அழகாக மூவ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரேமில் பார்க்கும்போது. சொல்லிட்டே போகலாம், அப்படியே விஷுவல்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் அது போக பேசிங்கும், படத்தோட பேசிங்கும் எனக்கு பேசிக்கலாக ரொம்ப பிடிச்சது. டைலாக்ஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. இமோஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரானரியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் குப்பு குப்பு குப்புன்னு சிரிக்க வச்சுட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் திடீர்னு ஒரு இமோஷனல் சீன் வரும். அந்த சீன் நம்மளை அப்படியே ஒட்டச்சிரும், செதைச்சிரும். ஒரு அம்மா பையனோட இமோஷன் சீன், நம்ம பாலசரண்ணன் ஒரு சீன் வரும், அப்புறம் முனிஷ்காந்த் அண்ணனோட ஒரு சீன் வரும், ஒரு கல்யாணம், அந்த கல்யாணம் மாதிரி ஒரு சீன், கல்யாணம் ஏன் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அதெல்லாம் ஓகே, நாட் கிவிங் மை ஸ்பாய்லர்ஸ் தோ. அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டாப்ல மனுஷன். அண்ட் ரேச்சல் ரெபெக்கா மேமோடதும் ஒன்று வரும், அவங்க வந்து அவங்க சிஸ்டர் லாஸ்ட்டை பேசுகிற மாதிரி. வாவ், ஓகே, ஜஸ்ட் அப்சல்யூட்லி அமேசிங் ரைட்டிங். இம்பேக்ட் வைஸ் வேறு லெவல். எனக்கு வந்து மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் தான் மியூசிக், ஃப்ரம் நாட் ராங். சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, கேட்குறக்கு உண்மையில் நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி மாட்டிக்கிட்ட சம்திங் லைக் அந்த மாதிரி இருந்துச்சு, அதுவும் பயங்கரமாக இருந்துச்சு. And editing, everything just fell in place. The movie was just wonderful. ரொம்ப அழகான, ரொம்ப தரமான ஒரு படம் இந்த மனுஷன் கொடுத்துருக்காப்புல. நம்ம டைரக்டர் யார் அவர், சிவகுமார் முருகேசன் சார். ஸோ வாழ்த்துக்கள் சார். ஃபஸ்ட்டு படம் இது வந்து, if I'm not wrong, அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க். நீங்கள் அவ்வளோ ப்ரௌடாக இருக்கலாம். ரொம்ப அழகான படம் கொடுத்துருக்கீங்க. அடுத்த ஆண்டவர் பேனரில் வந்துட்டு சேயோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கேனை வச்சு எடுக்கிறீங்க. லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். பட் திஸ் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். அண்ட் வெல் டன் எவ்ரிபடி, எவ்ரி டெக்னீஷியன் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க். யூ கேன் பி ஸோ ப்ரவுட். தயவு செய்து போய் படத்தை தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செய்து வாய் வார்த்தையை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் தியேட்டரில் போய் பாருங்கள். பார்த்து அதை வந்துட்டு பிஸ்னஸாகவும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான நிறைய படங்கள் வரும். ஸோ கேட்குற ஆட்கள் தயவுசெய்து தியேட்டரில் போய் பார்த்து இதை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ரிவ்யூ முடிச்சுட்டு பார்த்துருங்க. நன்றி. திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் தாய் கிழவி. உங்கள் தாட்ஸ் என்ன இருக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல வீடியோ முடிச்சுக்க பார்த்து நன்றி. குறிச்சிக்கலாம் மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே.